வணக்கம் மக்களே, நான் தாங்க மிதுன் அண்ட் வெல்கம் டு 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச். அண்ட் இன்றைக்கி டே 4. ஸோ காலைல ஏஞ்ச உடனே ஒரு அரை கப் டீ குடிச்சிட்டு 2 தோசை வித் சம் தக்காளி சட்னி சாப்பிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு போயிட்டேங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நானும் என் ஃப்ரெண்டும் எஸ்எஸ் பிரியாணி போயிட்டோம். அங்கே போய் ப்ரோட்டீன் இன்டேக்லாம் பக்காவாக எடுத்துகிட்டு ஸோ வீட்டுக்கு பஸ்ஸில் வந்துட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வந்து வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதெல்லாம் போடுறீங்கன்னு. ஸோ என் உடம்புக்கு வந்து ஒரு 4 தோசை அந்த மாதிரி சாப்பிட்டா வந்து ஆப்டாக இருக்கும். ஆனால் நான் அந்த 4 தோசையில் 2 தோசை கட் பண்ணி 2 தோசை தான் சாப்பிட்றேன். ஸோ தட் மை கேலரி இன்டேக் இஸ் லெஸர் தென் யூஸ்வல். அப்போன்ற போது என்னோட உடம்பு வந்து என் ஃபேட்டை வந்து யூஸ் பண்ணி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தட் மை ஃபேட் பர்ன்ஸ் அண்ட் அதை வச்சு நான் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட வந்து ஒரு ஐடியாவாக இருந்துச்சு. அப்படி தான் வந்து நான் யூடியூப் அண்ட் மற்றவங்க கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால தான் வந்து நான் என் சாப்பிட்றது என்னென்ன சாப்பிட்றேன் அப்படின்றத காட்டுறேன். ஓகேவா? இனிமேல் வந்துட்டு நான் நிறைய நியூட்ரிஷியஸான ஃபுட்டு வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஸோ ஒரு நியூட்ரிஷியஸான வாழைத்தண்டு சூப் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு 30 minutes வாக் போயிட்டு வந்து செமிஃபைனல்ஸ் மேட்ச் பார்த்தா யாருமே அவுட் ஆகலை. சரியான ஃபம்பிள் கைஸ், சரியான ஃபம்பிள் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ நியூசிலாந்து ஜெயிக்கிறத பார்த்துட்டு ஒரு 2 தோசை வித் சம் பன்னீர் சாப்பிட்டு தூங்க போயிட்டேங்க.